கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு. ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்ஷோ டெக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இன்ஷாட் எடிட் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஷாட் அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 15 வச்சுக்கிறேன் நான். ஸோ அதையும் வச்சதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அந்த இதை பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த அளவு மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு. ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நம்ம வைக்க போகிறோம். ஒரு 4 பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இங்கிட்ட அங்கிட்ட மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே செம்ம நேச்சுரலாக இருக்கும். ஈஸியும் கூட. பாருங்களேன் நான் எப்படி செட் பண்ணுறேன்னு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக நான் அந்த வீடியோவை காட்டுறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் ஆகுது அப்படி சொல்லிட்டு. செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கு செம்ம லுக்காகவும் இருக்கும் நமக்கு. அது ஒரு மாதிரி மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா பிரைட் ஆக்கிக்கலாம். நம்ம ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிரைட்டாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக ஆக்கிக்கலாம். ஏன்னா நம்ம இன்னொன்று லாஸ்ட்டாக கட் பண்ணுவோம், பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பிப் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரேஷியோவில் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதையும் நல்லா அந்த ஃபோட்டோ அளவுக்கு இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து மாஸ்க் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா 3வது ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் அம்புக்குறி இருக்கா, அது தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் கூடின மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தான இது கிடைக்கும் நமக்கு. ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா இந்த அளவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன சேஃபில் வேணுமோ அந்த மாதிரி நிறைய சேஃப் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒப்பாசிட்டியை வந்து குறைச்சிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் கலர் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்ம குறைக்கும் போதும் அது நீட்டாக தெரியும் நமக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஓவர்லேயாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். நான் ஃபோட்டோ கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரைட்டாக வச்சுக்கிறேன். நான் வச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நல்லா பாருங்கள், இப்படி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செம்ம சிம்பிளாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஈஸிங்க உண்மையாகவே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் பிப் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நான் பார்த்திங்கன்னா வீடியோவில் ஒரு ஃபாண்ட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளெண்ட்குள்ளே போய்க்கோங்க. பிளெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி பனி விழுகிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அதை பார்த்திங்கன்னா தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல கட் பண்ணியும் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் அதையும் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கம்மி பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருந்துச்சு. நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா சாங் ஆட் பண்ணுறதுக்காக நான் ஃபாண்ட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதோட லிரிக்ஸ் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுனேன் கூகுளில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணதை பார்த்திங்கன்னா இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு தேவையான ஃபாண்டை பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ கலர் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் நான் வச்சுக்கிறேன். அதை வச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. செம்ம அழகாக இருந்துச்சு. இந்த ஃபாண்டுக்கும் இந்த மியூசிக்குக்கும் தேவையான அளவு அழகாக இருந்துச்சு. அதை தேவையான இடத்துல கட் பண்ணி தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபாண்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதாக டைப் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். அப்படி உங்களால் முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போய்ட்டு அந்த சாங்கை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அந்த இதில் பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிங்கன்னா அப்படியே ஒவ்வொருதாக காப்பி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் அப்படி தாங்க வச்சேன். ஏன்னா ஈஸியாகவும் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா வேலையும் ஈஸியாக முடியும். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ இது எல்லாம் வச்சாச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இதாக டைப் பண்ணி இந்த மாதிரி தாங்க வச்சிட்ருந்தேன். ஸோ வச்சுட்டு கரெக்டான இடத்துல அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டான இடத்துல
ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஃபாண்டையும் பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணியாச்சு. நான் பார்த்திங்கன்னா 15 செகண்டுக்கு வச்சுருந்தேன். இப்போ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. அது ஒரு மாதிரி அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும். நான் சவுண்டு எல்லாமே கூட்டி பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு எனக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம டைப் பண்ணி எல்லாமே வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம பார்த்திங்கன்னா சில இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ எம்டியாக இருக்கா, அதுக்கடுத்து மறுபடியும் ஃபாண்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா சீதாராமன் சொல்லிவிட்டு இந்த மூவி நேமை பார்த்திங்கன்னா நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அந்த ஹெட்லைனாக மேலே வச்சுருங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாண்ட் சூஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் பிரைட்டாக கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ரெட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு யோசித்தேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கிழித்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபாண்ட் இப்படி தான் இருந்துச்சு. அதை நான் மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இழுத்து விட்டேன். எனக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கலருக்குள்ளே போய்ட்டு நான் ஒவ்வொரு கலராக வச்சு பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ரெட்டு தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரெட்டையே நானும் வச்சுட்டேன் சூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி தாங்க வச்சேன். ஸோ இந்த ஃபாண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதையே சூஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சாச்சுங்க. இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. மியூசிக் ஆட் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா வீடியோ சூப்பராக எடிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பர்த்டே இல்லைன்னா வேறு எதுக்காவது வெட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் எடிட் பண்ண கற்றுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக எடிட் பண்ணிடலாம், நம்மளும் ஈஸியாக சூப்பராகவே எடிட் பண்ணிடலாம். இன்னொருத்தவங்களை போட்டு கெஞ்சணுங்கிற அவசியமே கிடையாது நமக்கு. ஸோ ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நான் 4Kல வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.